हर नम पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि சரணம் ஹரிம் यशिवो नाम रूपाब्जां या देवी सर्वमङ्गला तयोगो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलो अचतुर्वदनो ब्रह्मादिपादो अवलोहरिः अबाललोचनः शम्भो भगवान् पादराजनः लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु அனைவருக்கும் அன்பு சார்ந்த பக்தி வணக்கம். மகாபாரத பொக்கிஷங்கள் அது அற்புதமான ஒரு திவ்ய பொக்கிஷ பெட்டகம் மகாபாரதம். பாரதத்துள்ளுக்குள்ள நாம தேட 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 எத்தனை விவரணங்கள் கிடைக்கிறது. பகவான் திவ்யமான அனுகிரகம் பண்ணி தந்ததனால தான் இத்தனை விசேஷத்துவம் இருக்கு. எதை தொட்டாலுமே பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான். அதுல எந்த பகுதியை நாம் அதில் எடுத்துட்டாலோ அல்லது அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய உள் விவரணங்களை நாம தேடி பார்த்தாலோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகளுடைய அம்சங்களை தேடிட்டு போனாலும் அது நம்மளை அடிச்சுட்டு போறது, தர்மப்படி அடிச்சுட்டு போறது. அதனால தர்ம பிரகடனமாக இருக்கக்கூடியதுனால நம்ம புஸ்தகமா இருந்தா கூட அதுக்கு 2 பத்திர புஷ்பத்தை சாத்தி நமஸ்காரம் பண்ணணும். ரொம்ப முக்கியமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணினால் என்ன பலாபலன் உண்டோ அப்பேற்பட்ட ஒரு பலாபலன் பாரதத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எந்த விவரணத்தை நாம கேட்டால் கூட நமக்கு கிடைக்கிறது. ஸ்ரவண பக்தியினாலேயே நம்மளை அடிச்சுட்டு விடுறோம். அப்படின்னா பாருங்கோ, இதுல பகவான் ரொம்ப ஆசைப்பட்டு பஞ்சபாண்டவாளுக்காக அவ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உபப்லாவ்யம் அப்படிங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரத்திலிருந்து தூதனாக கிளம்புறார் பகவான். பகவானுக்கு பெருமிதே, பகவானே தூதனா போறான் அப்படிங்கிறது ஒரு பெரும் பெருமிதம். பகவானுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட ஏன் போகணும், அவசியம் போகணுமா? யுத்தம் நடக்க போகுதுன்னு தெரிய போகுது, பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனாலும் கூட இவாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக போறாளா இல்ல போகணுமே அப்படிங்கிறதுக்காக போனானா அப்படின்னு ரொம்ப அவசியமா எடுத்துட்டோம்னா என்ன காரணம் பகவான் போறதுக்கு அப்படின்னா, ராமாயணத்துல என்ன ஏற்றம் அப்படின்னா 2 பேருக்கு ரொம்ப சக்தியா சொல்லப்படுறது. ஒன்னு தாயார் 10 மாச காலம் லங்காபுரியில காராகிரகத்தில் இருக்கா மாதிரி தாயார் இருந்தான். பூபிராட்டியாக இருக்கக்கூடிய சீதாதேவியாகப்பட்டவள் சிம்சுபா விருட்சத்துக்கு கீழே பிசாம போய் உட்கார்ந்து அன்ன ஆகாரம் தீர்த்தபானம் இல்லாமல் 10 மாச காலம் காத்த மட்டுமே புஜித்து விஷாம உட்கார்ந்து இருக்கா. வனவாசத்துக்கு ராமபிரான் போனது பெருமை இல்லை. அந்த வனவாசத்துல பல நாட்கள் பல பேருக்கு அனுகிரகம் பண்ணினது பெருமை இல்லை. பாரத்வாஜரை பார்த்து அவருக்கு அனுகிரகம் பண்ணது பெருமை இல்லை. குகனுக்கு அனுகிரகம் பண்ணது பெருமை இல்லை. சபரிக்கு மோட்சம் கொடுத்தது பெருமை இல்லை. கபந்தனை பார்த்து அவனை அடிச்சு அவனுக்கு சாவு நிவர்த்தி பண்ணது பெருமை இல்லை. எது சிறப்பா சொல்லப்படுறது இதெல்லாம் பெருமையா இருந்தாலும் கூட விராட்டி இருந்த, சீதா விராட்டி இருந்த, தாயார் இருந்த அந்த கர்ப்பவாச காலத்தை வச்சுதான் ராமாயணம் அப்படின்னு ஆயிடுது. சரி, இப்படி இருக்கே அப்படின்னா அதுக்கு அடுத்த பெருமை யாருக்கு அப்படின்னா ராமாயணம் அப்படின்னு எல்லாரும் நீங்க ராமாயணம் பாராயணம் பண்ண முடியலன்னு சுந்தரகாண்டத்தையாவது பண்ணுங்களேன்.
அவ்வளவு விசேஷத்துவம் அதுல இருக்கு. முழு ராமாயணமும் அதுல வந்து கொடுத்து அப்படின்பா. அதுல காரணம் என்ன, அந்த காண்டத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், சுந்தர காண்டத்துக்கு உண்டான பெருமையே ஹனுமனாகப்பட்டவர் இங்கேருந்து கிளம்பி போய் லங்காபுரி போய் லங்கையில தாயாரை பார்த்து தாயாருக்கிட்டேயே ராமாயணத்தை சொல்லி தாயாருடைய திவ்யமான திருவடிகள்ல சேவித்து அதுக்கப்புறமா திரும்பி வந்து கண்டேன் சீதையைன்னு சம்பூர்ணம் என்றார். அதனால பெருமை. அப்போ ராமாயணத்துக்குன்னு பெருமை எடுத்துட்டோம்னா தூதனாக போன ஹனுமானுடைய பெருமையும் காராகிரகத்தில் இருந்த தாயாரனுடைய பெருமையும் இந்த ரெண்டுத்தையும் பகவான் பாரதத்தில் எடுத்துட்டார். எப்படி எடுத்துட்டார்? காராகிரகம் அப்படின்னால் சிறை. பகவான் எங்க பிறக்கிறார்? பகவான் காராகிரகத்துல தான் 10 மாசம் கர்ப்பவாசம் இருந்து ஆவணி மாசத்துல அஷ்டமி தினத்துல வரக்கூடிய கோகுலாஷ்டமி கொண்டாடுற பாருங்க. மதுராபுரிங்கிற திவ்யமான கஷேத்திரத்துல அந்த சிறையின் உள்ளுக்குள்ளே பகவானுடைய அவதாரம்ங்கிறது நிகழ்ந்து தாயார் எடுத்துட்டா நாமளும் எடுத்துக்கோமே, தாயார் சேர்த்து. இது மாதிரி ஹனுமான் தூதனா போனால் ஒரு பெருமை ஏற்பட்டுக்கு, நாமளும் தூதனா போவோமே. ரெண்டுத்தையும் எடுத்துட்டாராம் பாரதத்துல பகவான். அதனால பகவான் தூதனாக சென்ற காரணத்தினால பாரதத்துக்கு பெருமை. தூது சென்றவனுடைய ஏற்றம் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணனுடைய ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி தரப்படுகிறது தான் இதுக்கு ஒரு பெருமை. அதனால பகவான் கிளம்புறார், அஸ்தினாபுரத்துக்கு கிளம்புறார். ரத கஜ துரக பதாதி சேவிதம்னு அதெல்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு ரதம். அந்த ரதத்துல பகவான் கிளம்புறார். 3 நாள் ஆகுது, பிரயாணப்படுறார். அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்துடுறார். பார்க்கிறார், அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் பார்க்கிறார். ஒரு கிரகத்தையும் பார்க்கிறார். எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய விசாலமாக இருக்கக்கூடிய அரண்மனை. அஸ்தினாபுரத்தின் உள்ளுக்குள்ள ரதத்தை ஊருக்கு வெளியில நிறுத்திட்டு நடந்து வராராம். பகவான் வரார் அப்படின்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு பகவான் அழைக்கிறதுக்காக வரணும். ஒரு பிரிதுவானம் பார்த்துக்கு வரா அப்படின்னா அவளை எப்படி வரவேற்கணும்? பூர்ணகும்பம், மங்களவாத்தியம், வேத கோஷம், இதோட அவளை நம்ம உள்ள கூப்பிடணும். நம்ம அதுக்கு பிரிதுவா வராங்கிறத மீது எல்லாத்தையும் முப்படும். இல்லை எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ற முடியாது. அப்போ நாம அந்த இடத்துல போய் நின்று அவளை கூப்பிட்டு வரா மாதிரி பகவான் வராருன்னு பிற்பாடு எப்படி வரவழைக்கணும்? அவரை துரியோதனன் எழுந்து கிளம்பினானா கூப்பிட்டு வரலாம்னு. அவனுக்கு கர்மா பாருங்க, சுத்தி சுத்தி அடிக்கிறது, விடவே இல்லை. சில பேர் அப்படித்தான் இருப்பா போல இருக்கு. சகுனி எழுந்துட்டு போய் சொன்னா, இடையில அழைக்கிறதுக்கு நீ எதுக்கு போற, பேசாம இருட்டான். அவன் அவனா வந்திருந்தா அழைக்கலாம், அவன் ஒரு தூதுவனாக வருகின்றான்ங்கிற பட்சத்துல நீ ராஜா போய் அழைக்கிறதுங்கிறது முறையா இருக்காது. அதனால நீ போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க சாவு அப்படின்னு. பகவான் அழைக்கிறதுக்காக பகவான் வரார் அப்படின்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு பீஷ்மர் வர, கையில பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு வர, துரோணர் வர, கிருபாச்சாரியார் வர, இவெல்லாம் கூட வரத்தே விதுரர் வர. சில பேரெல்லாம் அவளோட சேர்ந்துட்டு எல்லா ஊர்லயும் நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பா. விகிதாச்சாரம் தான் கொஞ்சம் மேல மேல மாறுபடும். அன்னைக்கே 5 நல்லவா இருந்தா 100 கெட்டவா இருந்திருக்கா. இன்னைக்கு 5 நல்லவா இருக்கிறதே ஒரு 1000 பொல்லாதவா இருக்க போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. விகிதாச்சாரத்துல கொஞ்சம் கூட போகுது. அதுக்கு தகுந்த மாதிரிதானே தர்மம் இருந்துட்டு இருக்கு. யாரும் தர்மம் பண்ணணும்னு சரியா இல்லையே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தரை போய் ஒருத்தர் பார்க்கறதுக்கு கூட முதல்ல பயம் இருக்கு. பயம் போனாதான் எல்லாம் போகும். பகவான தொடர்த்துக்கோ பகவான ஆராதனை பண்றதுக்கோ லலிதமா நம்மளால போக முடியல. மறைஞ்சிட்டு போக வேண்டியிருக்கு, ரகசியமா பண்ண வேண்டியிருக்கு. பகவான ஆராதனை பண்றது எங்கேயாவது உண்டோ? காவேரியில பிரவாகமா ஜலம் போடுது. ஜலம் இல்லாத போது காவேரியில போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். பிரவாகமா ஜலம் போடுது. 18ஆம் பெருக்கு வேற,
அந்த காவேரி தாயார பூர்ண கும்பம் வச்சு நம்ம பாட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியல. அந்த காவேரி தாயாருக்கு 2 வளையலோ மஞ்சளோ குங்குமமோ போட முடியல. அந்த காவேரியில இறங்கி தீர்த்தம் ஆட முடியல. என்ன ப்ரோ, ஒண்ணு வரத்தே அதை விட்டுட்டோம்னா என்னன்னா, அதனால நமக்கு இருக்கிற இடத்துல இருந்தாவது நம்ம பகவானை நினைக்கணும். துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காமிச்சுக்கிறது. பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு பீஷ்மர் வரார். கையில் அப்படியே அந்த கும்பம் சொர்ணமயமான அந்த கும்பத்தை எடுத்துட்டு வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கிட்டக்க வந்த பிற்பாடு எடுத்து தொட்டு 2 பேரும் ஒருத்தர் முகத்தினாலேயே முகத்தின் கண் கொண்டு கண்டு ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கிறார். அந்த நயனங்கள் இருக்க, அந்த பீஷ்மருடைய அந்த கண்கள் அவ்வளவு ஒரு வாஞ்சையா இருக்கு. பஞ்சபாண்டவா எப்படி இருக்கான்னு இந்த கண்கள் பேசும். சில பேரை பார்த்த உடனே அப்படி பார்ப்போம், இங்கேயோவா இருப்பா. இந்த பார்வை, இந்த முக விலட்சணம் அவள் அப்படி பார்த்த பிற்பாடு இவாலும் இந்த முகத்தினாலேயே பேசிப்பா. கண்கள் பேசும் இல்லையா? அப்படி பீஷ்மருடைய அந்த நேத்திரமாகப்பட்டது, திவ்ய நேத்திரமாகப்பட்டது, கண்ணனுடைய கண்ணை கவர்ந்து தன்னுள்ளேயே கொண்டு சென்றது. பஞ்சபாண்டவாருடைய உட்கார்ந்து பேசிட்டு இருந்த பகவானுடைய ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு அக்னி. பீஷ்மர் அப்படியே கவிண்டார். பஞ்சபாண்டவால மானசீகமா நினைச்சார். மானசீகமா நினைச்சதோடு மட்டுமல்ல, அவளுக்கு க்ஷேமலாபங்கள்லாம் உண்டாகட்டும்னு பிரார்த்தனை பண்ணினார். மங்களானி பவந்தூன்னு வார்த்தையை சொன்னார். ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துண்டா பேசிண்டா எல்லாம் ஆச்சு. அப்படி நேரம் போயிட்டே இருக்கு, தாமசிக்கிறது. எங்க தங்க போறா அப்படின்னு பார்த்துட்டார். அண்ணன் தேடி பார்த்தார். விதுரருடைய கிரகத்துக்கு வந்தார். பெரிய அரண்மனை கிடையாது, சாதாரண கிரகம் விதுரருடைய கிரகம். விதுரர் தன்னுடைய ஆத்மாலேயே வச்சு நித்தியம் சாலக்கிராம பூஜை பண்ணுவார். அந்த பூஜைக்கு உண்டான பிரசாதம் தான் பகவான் வார்த்தை தேடி போறார். நம்ம ஆத்தல பண்ற பூஜைக்கு உண்டான பலாபலன் பகவான் ஒரு நாளைக்காவது வருவார். சப்தான் நம்ம பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு ரூபத்திலாவது ஒரு காட்சி கொடுப்பார். நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. விதுரருக்கு கை மூடல, காலு மூடல, பலாகக்கட்டையை எடுத்து திருப்பி போடுற. வாத்து மித்தம் இருக்கு பாருங்க, மேல உட்காரத்துக்கு மித்தத்தை உட்கார்ந்துக்கிறார். கண்ணனை தொட்டு பார்க்கிறார், ஓடுறார், ஆடுறார், குதிக்கிறார், பாடுறார், பிரதட்சணம் பண்றார், நமஸ்காரம் பண்றார். அவருக்கு சந்தேகம் வந்துதான் இது நிஜமா கனவான்னு முதல்ல கிள்ளி பார்த்துக்கிறார். இது தானாங்கிறது நமக்கு தெரியுமோனோ, அதனால கிள்ளி பார்த்துட்டாராங்க. சத்தியம் தான் இது அப்படின்னு தனக்குள்ளேயே தானே சொல்லிட்டார். பகவானை உட்கார வைக்கிறார். பக்கத்துல ஏதோ இருக்கு பிரசாத மாதிரி, வாழைப்பழத்தை எடுக்கிறார், கொடுக்கிறார். மறந்து போச்சு, பழத்தை கீழே போட்டார், தோலை கொடுக்கிறார். பகவான் தோலை சாப்பிடுறார். விதுரர் கொடுக்க கொடுக்க தோல் சாப்பிடுறாரு. கடைசியா தான் கொடுக்கறதே பாக்குறாராம். பழமெல்லாம் கீழே கிடக்காம என்னது இது சாப்பிடலையா? நீர் என்ன கொடுத்தீரோ அதை நான் சாப்பிட்டேன். பகவானுடைய திவ்யமான அருட்கடாட்சமானது அவர் மேல படுறது. ஒரு ஆச்சரியப்படுறார். மறுநாள் காலையில பொழுது புரியுது. ராத்திரி முழுக்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. எத்தனையோ விஷயங்கள், தர்ம சூக்ஷ்மமான விஷயங்கள் அவ 2 பேரும் பேசிட்டு இருக்கா. விதுரர் கிட்ட பகவான் ஏதேதோ விவரணங்களை கேட்கிறார். விதுரர் சொல்றார். சில சந்தர்ப்பங்கள்ல பகவான் சொல்றார், ஹாங்கிறார். நம்ம பார்த்துக்கு வராதவா வந்துட்டான்னா நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது. உட்காந்த வாழ்க்கை பேசிட்டே இருக்கும், பொழுது போறதே தெரியாது. திடீர்னு எழுந்திருப்போம், மணி பார்த்தா ராத்திரி 2:30 மணி 3 மணி ஆயிடும். இப்பதானே உட்கார்ந்தோம், மணி ஒரு நேரம் ஆயிடுத்த. வராதவா வந்தா அப்படித்தான் ஆகும். அப்போ மறுநாள் காலையில் பொழுது முடிகிறது. தடாகத்தில் போய் தீர்த்தமாகிறார், அனுஷ்டானம் பண்றார், சந்தியாவந்தனம் பண்றார், காயத்ரி ஜபம் பண்றார், நமஸ்காரம் பண்ணிக்கிறார். நிச்சயமாக பண்ணக்கூடிய பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டார். விதுரரையும் அழைச்சிட்டார். கிளம்பலாம். முதல் நாள் பகவான் இங்க வரல, தன்னோட அரண்மனைக்கு வரல, வேற எங்கேயும் தங்கல்ல, விதுரனுடைய கிரகத்துல தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு ராத்திரி ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்றான். துரியோதனன், துஷ்டாதனன், கர்ணன், சகுனி, இப்படி இருக்கக்கூடிய இவெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்றான். நாளைக்கு காலையில சபையில எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விண்ணப்பம். என்ன தெரியுமா?
இங்க கண்ணன் கண்ணனாக வந்திருந்தால் நாம கொடுக்கிற மரியாதை வேற. கண்ணன் இப்போ பஞ்சபாண்டவானுடைய சார்பா வந்திருக்கார். அப்போ ஒரு தூதனாக வந்திருக்கார். தூதனுக்கு நாம மரியாதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இந்த சபையில யாராவது எழுந்துண்டால் அவளோட சேர்த்து அந்த கிரகம் அக்னி பிரவேசம் பண்ணப்படும். எப்படி யாராவது எழுந்துங்கன்னா அவளோட சேர்த்து அந்த கிரகமும் எரிஞ்சுடும்னாரா. எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு உச்சரிக்கா மாதிரி ஒரு 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 எழுத்து பூர்வத்துல ராஜா கொடுக்குறாருன்னு தெரியுமோ சபையில அதை போய் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கையில கொடுத்து விடுற. காலையில சபை கூடுறது. சபை கூடின பிற்பாடு பகவான் வரார், பகவான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பரிஜனங்கள்லாம் பகவானை வந்து பார்க்கிறார், தங்களுடைய குறைகளை சொல்றான். ஆனாலும் கூட துரியோதனன் இத்தனை வருஷம் ஒரு ஒரு பூர்ண சம்பத்சரம் 12 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆட்சி அங்க பண்ணிட்டு இருக்கான்னா காரணம் என்னன்னா அங்க வேதம் ஓதுறவால ஹிம்சை பண்ணலையா. அத ரொம்ப ஜாக்கிரதை. இதை தொட்டுட்டோம்னா நம்ம இப்பயே பஸ்மீகரணமானா எரிஞ்சு விடுவோம்னு தெரிஞ்சுட்டாலும் நமக்கு தெரியல. அதனால அதை தொடலையா. ஆனால் யாராவது பஞ்சபாண்டவாலை பத்தி புகழ்த்தி பேசிட்டான்னு கேட்டால் அடுத்த சந்தர்ப்பத்துல கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசா இருக்குமா. அதனால பகவான்கிட்ட வந்து தர்மபுத்திரர் எப்படி இருக்கார், பீமன் எப்படி இருக்கார், இந்த அர்ஜுனன் காண்டிபத்தினுடைய சத்தத்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. அவளெல்லாம் பார்த்து அவெல்லாம் எப்படி இருக்கா. இந்த ஜனங்களுடைய வாஞ்சை குஞ்சா குழந்தையா பார்த்து பிஞ்சா பார்த்தவாள்லாம் மயோதிகாலாம் வரா, கண்ணனை பார்க்கறா, திருவடியில விடுறா. எல்லாரும் பாண்டவாலை பத்தி விசாரிக்கிறா. இதெல்லாம் இருக்கு, சத்தியமா இருக்கு. நம்ம ஊரில் நம்ம ஆத்திர உள்ள குழந்தை எங்கேயாவது வெளியில போயிட்டான், அங்கேருந்து ஒருத்தர் அந்த தேசத்திலேருந்து இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் சித்திரப்பட மாதிரி வந்து கொடுத்துங்கிறதுனால நமக்கு தொடர்பு கனெக்டிவிட்டி கிடைச்சு விடுறது. அந்த காலத்துல என்ன அப்படின்னு கேட்டா ஒருத்தர் வந்திருந்தான்னு கேட்டா அவ கிட்ட உட்கார்ந்துட்டு அவன் எப்படி இருக்காங்கிறத இவ சொல்றத அவ உட்கார்ந்து பொறுமையா கேட்பான். ஒரு கடிதாசு முன்னாடி எல்லாம் வரும். அந்த கடிதாசுல அந்த எழுதத்தை கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், மேல பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பான். அந்த கடிதாசு ஒரு கிரகத்துக்கு வந்திருக்கும். அந்த கடிதாசு போட்டவா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணோட தகப்பனார் போட்டிருப்பார். தன் பொண்ணை பத்தியே விசாரிக்க மாட்டாங்க. ரொம்ப கவனிச்சு பார்த்தா தெரியும். மேலே இருந்து முதல்ல அந்த குடும்ப தலைவன் மேலே ஏறி நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க மாமி கொல்லை பக்கம் போறதே கால் இடிச்சிருந்தாலே அது எப்படி ஆச்சு, அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்கா, மச்சினர் எப்படி இருக்கா, அந்த மச்சினை எப்படி இருந்துட்டு அந்த விஷயமா நல்ல விஷயமா போனே அது என்ன ஆச்சு, அந்த ஆத்துல பாட்டி இந்த இருந்தாலே பின்னாடி அவளுக்கு பரவாயில்லையா, அந்த பல் ஏதோ ஆடின்னு இருந்ததுன்னு சொன்னாலே அதை பார்த்துனாலா, அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பிரசவிக்கக்கூடிய நிலையில ஒரு மாடு ஒண்ணு இருந்துட்டு அதை இத்தனையும் எழுதிட்டு கீழே கடைசியா தன்னோட பொண்ணு பேரை போட்டு அவரும் நன்னா இருக்கு. இத்தனையும் கேட்டவருக்கு இவனும் நன்னா இருப்பா இல்ல நீங்க எல்லாம் இருக்கல அந்த வார்த்தையை கேட்டுட்டு கடிதாசம் ஒண்ணு போடுவார். இந்த கடிதாசு ஆத்துக்கு வந்த பிற்பாடு இத ஊஞ்சல்ல உட்கார்ந்து வார்த்தை பெரியவா சின்னவா பொட்டு பொடுசு அத்தனை பேரும் படிச்சுட்டு அது ஏதோ மாடாப்பறையில இருக்கிற சமயத்துல சாயந்தரம் வரைக்கும் இந்த கடிதாசு இந்த இடத்துல தான் இருந்து தீவாலாம் பார்த்தா நம்ம அப்பா போட்டிருக்கான்னு தெரிஞ்சு அந்த கடிதாசை எடுத்து அதை எடுத்து எங்கேயாவது மறைஞ்சு உள்ள போய் அந்த சமையல் கட்டு தாண்டி பின்னாடி இந்த காமரா ரூம் அந்த இடத்துல போய் அந்த கடிதாசை எடுத்து எல்லாத்தையும் பார்த்து அப்பா தம் பேரை போட்டிருக்கான்னு பார்த்து அந்த கண்ணிலேருந்து ஒரு சொட்டு அந்த குழந்தை அந்த பொன் குழந்தை கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி விழும் பாருங்கோ. அந்த வாஞ்சை இருக்கு பாருங்க, நேர போய் பார்த்தா மாதிரியான உணர்வு இதெல்லாம் சத்தியமா இன்னைக்கு எல்லாம் வந்துருக்கு. நம்ம ரொம்ப சொபஸ்டிகேட்டடா வாழ்ந்ததுனால கொஞ்சோண்டு கஷ்டம்னாலே நம்ம பரிதவிச்சு போயிடுறோம். இதோடு கஷ்டம்னா பரிதவிச்சு போயிடுறோம். எத்தனை பரிசிரமங்கள் நம்மளுடைய பூர்வீகா அனுபவிச்சிருக்கா தெரியுமா? மிலேச்சர்கள் உள்ள வந்த போது ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்நிய தேசத்திலே இருந்து வெள்ளைக்காரன் உள்ள வந்த போது ஏற்பட்ட கஷ்டங்கள், நம்முடைய மதத்தை மாற்றுவதற்காக மாற்று மதத்தர்கள் ஏற்படுத்திய கஷ்டங்கள், இத்தனையையும் போராடி 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 மீட்டு கொடுத்திருக்கா பாரதம் முழுக்க. நமக்கு தட்சிண பிரதேசம் நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கு. அதனால இதுல அதிகமான துவம்சத்தை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அப்படியே மேல போனோம்னா நமக்கு தெரியும் எத்தனை ஹிம்சை எத்தனை சமம்.
பகவான் கிட்ட எப்படி அந்த பொண்ண அவ அப்பா விசாரிப்பாலோ அப்படி பரிஜனங்கள் விசாரிக்கிறா. அதுதான் அதுல ஆச்சரியம், அதுதான் பாந்தவியம், அதுதான் பந்துக்கள். அஞ்சமா பார்க்கல பகவான் கண்ணனுக்கு. இவாளெல்லாம் ஏற்கனவே வாஞ்சையுண்டு, இவாளெல்லாம் பார்த்துட்டு இதை மீறி என்னடா அது, என்னடா வந்திருக்கு உங்களுக்கு. அன்னைக்கே சொன்னேன், துஷ்டர் கேட்கவே இல்லை. தர்மம் தர்மம் தர்ம தர்மம் தர்மத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அவ அதர்மமே பண்ணாலும் அவ பக்கம்தான் நான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு திரௌபதி கூட்டாலே அன்னைக்கு என்னால வர முடியல. என்னுடைய நாமா காப்பாத்திச்சு. சங்கு சக்கர கதாபானே துவாரகா நீலயாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சரக்ஷமாம் சரணாகதம். என்னுடைய நாமா காப்பாத்திட்டுப்பா, நான் வர முடியல. அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டாமா? கண்ணன் உள்ள நுழைகிறார். பகவானுடைய பிரவேசம் என்ன ஆனந்தம். பகவானுடைய பிரவேசம் உள்ள நுழைகிறார். ஜெகஜோதியா இருக்கு. ஒரு சூரியனை காலையில பார்க்க முடியல. சூரிய நமஸ்காரம் பண்றத கணகாலத்துல சூரியன் நம்மளை விட்டு மறைஞ்சு விடுற ஜெகஜோதியான பகவான் உள்ள அப்படி பிரவேசம் பண்றத, அந்த இடம் எப்பயுமே இவ அப்பம் குருட்டு புள்ளதானே, அந்த இடம் அப்படியே இருக்கும். பகவான் உள்ள நுழைஞ்சார், ஒரு பிரகாசம் உள்ள நுழையுது. 100 வருஷமா பூட்டி வச்சிருக்கா ஒரு கிரகத்தை. அந்த பூட்டின கிரகத்துல இருள் தான் மண்டி கிடக்கு. கதவை திறக்கிறா, அந்த இருள் வெளியில போகணும்னா அதுக்கு 100 வருஷம் வேணுமா? ஒரு நிமிஷம் போறோம். ஒரு தீபத்தை ஏற்றி வச்ச உடனே அது இருள் தன்னால வெளியே போயிட போகுது. அது மாதிரி இந்த பிரகாசம் உள்ள நுழையத்தே, பகவான் ஜெகஜோதியா உள்ள வரத்தே, அந்த ஜெகஜோதிய தாங்க முடியாமல் ஏதோ ஒண்ணு பிரகாசமா உள்ள வருது அப்படின்னு நினைச்சுண்டு, இந்த பிரகாசத்தை இதுவரைக்கும் நான் பார்க்கலையேன்னு தெரிஞ்சுண்டு தன்னை மறந்து போய் தன்னுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருதராட்டன் எழுந்திருக்கிறத பார்த்து துரியோதனன் எழுந்திருக்கிறத பார்த்து துஷ்சாதனன் எழுந்திருக்க, இவாள்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி பகவான் உள்ள வராருங்கிறத தெரிஞ்சின்ற உடனே பீஷ்மர் எழுந்துட்டார், விதுரர் உள்ள அழைச்சிட்டு வரார், மீதி பேர் துரோணர் எழுந்துட்டார், கிருபர் எழுந்துட்டார். மீதி இவாளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருந்தவா தன்னை அறியாமல் அத்தனை பேரும் எழுந்துட்டார். பகவான் வீதியில வரதே ஆத்தூருக்குள்ள உட்கார்ந்து இருப்பான். மகாபாவி, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். பகவான் கோலாகலமா வருவார். வாசல்ல ஒரு தீபிட்டி, மங்கள வாத்தியம், வேதகோஷம், 4000 திவ்ய பிரபந்தத்தோட ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படி வரத்தே கோலாகலமா ஆத்திரேங்க. நம்மள்கிட்ட என்ன ஆத்மாவை கொண்டு வந்து சமர்ப்பணம். நம்ம பார்த்து வாசல்ல பகவான் வர கொண்டாட வேண்டாமா? குதிக்க வேண்டாமா? அந்த பகவான ரிசீவ் வரவேற்க வேண்டாமா? ஆனந்தப்பட வேண்டாமா? தேங்காய், பழம், பத்திரம், புஷ்பம், பானக, மாத்து வாசல்ல தீபம், பெரிய கோலம், ஆத்துல மாவிலை தோரணம், இத்தனை வச்சுல பகவானே எனக்கு இன்னைக்கு நீ ஒரு பெரிய பாக்கியம் அனுகிரகம் பண்ணிருக்க. எங்க ஆத்துக்கு வாசல்ல வர, நான் தேடி வந்தாலும் உன்னை நான் இங்க இருந்தோ பார்த்துட்டு இருப்பேன். எங்க ஆத்து வாசலுக்கு வர அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம் பாருங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கா பாருங்க மகாபாவி. இந்த ஜென்மா இல்ல, இன்னும் 100 கோடி ஜென்மா அவன் எடுத்தாலும் அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். தன்னை அறியாமல் அத்தனை பேரும் எழுந்திருந்தார்கள். உள்ள நுழைந்த ஜோதி நிற்கிறது தாங்க முடியல. ஒரு க்ஷண காலம் அந்த பிரகாசம் அனுபவிச்ச அந்த பிரகாசம் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. பகவான் மேல அங்க பண்ணியிருக்கக்கூடிய லீலா வினோதங்களை மேற்கொண்டு அனுபவிப்போம், அருள் பெறுவோம், ஆனந்தத்தில் தலைத்திருப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.